சரி, வாங்க ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாப்போம். இன்னைக்கு ராத்திரியிலிருந்து உலகத்துல யாருக்குமே தூக்கம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அடடா, இது ஒரு சூப்பரான வரமா இல்ல ஒரு பெரிய சாபமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, மனுஷங்க தூங்குறதையே நிறுத்திட்டா என்னாகும்? இதுதான் இன்னைக்கு நம்மளோட கேள்வி. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில மூணுல ஒரு பங்கு நேரத்தை நம்ம தூக்கத்துல தான் செலவு பண்றோம். அந்த மொத்த டைமும் நமக்கு திரும்ப கிடைச்சா என்னவெல்லாம் நடக்கும்? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இனிமேல் பெட் தேவையில்ல, காலையில கடகடன் அடிக்கிற அலாரம் சத்தமும் இல்ல. டெய்லியும் எக்ஸ்ட்ராவா ஒரு 8 மணி நேரம். அப்பா, அந்த நேரத்துல என்னவெல்லாம் செய்யலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பிரமாதமான மாற்றமா தான் தெரியும். யாருமே தூங்காத 24 மணி நேரமும் இயங்கிட்டே இருக்கிற ஒரு உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி சுமார் ராக்கெட் வேகத்துல எகிரும். ஃபேக்டரிஸ் எல்லாம் 24 மணி நேரமும் ஓடும். வேலை நேரம் கூடும். உலக பொருளாதாரமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளரும். நகரங்கள் எப்பவுமே தூங்காது, ஏன்னா மனுஷங்களுக்கு அந்த அவசியமே இருக்காதே. சொல்லப்போனா உலகத்தோட மொத்த உற்பத்தி திறன் ஒரு 50% இல்லனா அதுக்கும் மேல கூட போகலாம். நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? ஆனா இந்த வளர்ச்சிக்கு நாம கொடுக்க போற விலை என்ன? அங்கதான் விஷயமே இருக்கு. இப்போதான் இந்த அழகான கனவு மெதுவா ஒரு பயங்கரமான கெட்ட கனவா மாற ஆரம்பிக்குது. உண்மையான பிரச்சனை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நாம முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். தூக்கங்கிறது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அது நம்ம மூளைக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி. அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற, டேமேஜான செல்ஸ்களை ரிப்பேர் பண்ற, தேவையில்லாத நச்சுகளை வெளியேத்துற ஒரு முக்கியமான ப்ராசஸ். நம்ம மூளையோட டெய்லி மெயின்டெனன்ஸ் டைம்னு சொல்லலாம். இந்த மெயின்டெனன்ஸ் நடக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம மூளை சோர்வாகிறது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதோட செயல்பாட்டையே நிறுத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த கதையோட பெரிய ட்விஸ்ட். முதல்ல சின்ன சின்னதா அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். கவனமே இருக்காது, ஒரு சின்ன முடிவு கூட எடுக்க முடியாது. செய்யற வேலையில தப்பு மேல தப்பு வரும். போக போக நம்மளோட எமோஷன்ஸும் கண்ட்ரோல் தப்பும். சடனு கோபம் வரும், தேவையில்லாம பதட்டம் வரும், உணர்ச்சிகள் நம்ம கைய மீறி போக ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப கவனம் தேவைப்படுற வேலைகள்ல இதோட விளைவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணா, ஒரு பைலட் பிளைட்டை லேண்ட் பண்ணும்போது கவன சிதறனா, இல்ல ஒரு டிரைவர் ரோட்ல சரியா ரியாக்ட் பண்ணலனா, இது எல்லாமே பெரிய விபத்துல, ஏன் மரணத்துல கூட முடியலாம். நிலைமை இன்னும் மோசமாகும்போது என்ன ஆகும் தெரியுமா? இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது ஹாலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். எது நிஜம், எது நம்ம மனசோட பிரமேன்னு பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு பயங்கரமான நிலைமைக்கு மனுஷங்க தள்ளப்படுவாங்க. கேட்கவே ரொம்ப திகிலா இருக்குல்ல? சரி, இந்த உடம்பு மனசு பாதிக்கப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைவிட ஆழமான ஒரு கேள்வி இப்போ எழும்புது. நம்ம மனித தன்மையையே இழந்துருவோமா? சும்மா உயிரோட இருக்கிறதும் மெஷின் மாதிரி வேலை செஞ்சு உற்பத்தி பண்றதும் மட்டும்தான் மனுஷ வாழ்க்கையா? தூக்கத்தை நாம தொலைச்சிட்டா அப்புறம் எதுதான் நம்மள மனுஷங்களா வச்சிருக்கோம்? ஏன்னா தூக்கத்தோட சேர்த்து நம்ம கனவுகளையும் இழந்துடுவோம். நம்ம கிரியேட்டிவிட்டி, நம்ம எமோஷன்ஸ், ஏன் நம்மளோட அடையாளம்னு சொல்றோமே, அதையெல்லாம் உருவாக்குறதே இந்த கனவுகள் தான். கனவே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மெஷின் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யலாம். ஆனா அதுல ஒரு உயிர் இருக்காது, உணர்ச்சிகள் இருக்காது. அது வெறும் ஒரு வெற்று ஓடு மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தூக்கங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது. நாம அதை பார்க்குற விதத்தை மாத்தணும். அது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர். நம்மள பல பேர் தூக்கத்தை ஒரு டைம் வேஸ்ட்னு நினைக்கிறோம், இல்லனா நம்ம உடம்போட ஒரு லிமிட்டேஷன்னு பார்க்கறோம். ஆனா நிஜம் அது கிடையவே கிடையாது. உண்மையில தூக்கம்தான் நம்ம மனசையும் உணர்ச்சிகளையும் பேலன்ஸ்டா வச்சுக்க இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அதுதான் நம்மள நாமளாவே இருக்க வைக்குது. அதனால இனிமே நீங்க தூங்க போகும்போது இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நேரத்தை வீணடிக்கல, உங்களோட விலை மதிக்க முடியாத சொத்தான உங்க மனசு நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க. தூக்கத்தை பத்தின உங்க எண்ணத்தை இந்த விளக்கம் கொஞ்சம் மாத்திருக்கா? அப்போ மறக்காம ஒரு லைக் போடுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள் தான் உண்மையில நம்மள உயிரோட, அதுக்கும் மேல மனுஷங்கள வச்சிருக்கு. அடுத்த பகுதியில சந்திப்போம்.